ஹாய் டெய்லர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ஜிவி ஷிவிங் ஷாப். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பார்க்க போகிறோம்னா, ஒரு பெரிய சைஸ் ப்ளவுஸ் தான் நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். கட்டிங் வீடியோ தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 50 கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 47, 48 சைஸ் இருக்கிற ப்ளவுஸ் இது. இதோட ஹிப் ரவுண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு 42 கிட்ட வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ். உங்களோட பேக்கோட உயரம் பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட ஹைட்டு இதில் வந்து ஒரு 16 இன்ச்சுக்கு மேலே 16.75 இன்ச்சு இருக்கு. இது இல்லாம அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் இறக்கமுமே வந்து அவங்க கேட்டிருக்காங்க. இப்போ இந்த பிளவுஸ் வந்து எப்படி நம்ம கட்டிங் போடுறது அப்படின்றதான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வாங்க, இது வந்து லைனிங் பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். லைனிங் வந்து 1.5 மீட்டரு. பிளவுஸ் பிட்டு பார்த்தீங்கன்னா 1.25 அவங்களே வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ணுறதுக்கு பார்த்துக்கலாம் வாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் எப்போதும் போல நம்ம லைன் போட்டுக்கலாம். இது வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் அப்படின்றதால 1/2 இன்ச்சுக்கு விட்டுருக்கோம். இதுவே நம்ம நார்மல் ப்ளவுஸ் இருந்தாக்கா 1.5 இன்ச்சு இல்லை 2 இன்ச்சுக்கு நம்ம விட்டுக்குவோம். ரேர் தான் நம்மளுக்கு வர்றதுமே பார்த்தீங்கன்னா. இங்கே பாருங்க, இவங்க இடுப்புமே வந்து 1 இன்ச்சு இறக்க சொல்லியிருக்காங்க. நெக்கு வந்து 1 இன்ச்சு மேலே தூக்க சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சு வந்து கீழே இருக்கு. உங்களுக்கே பார்க்கும்போது தெரியும். இங்கே பாருங்க, பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் நடுவில் பாருங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்ட்டு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 இன்ச்சுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கு. நம்ம வந்து இந்த பிளவுஸை இப்போ ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஈவனாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ நம்ம அளந்துக்கலாம். நமக்கு தேவையான அளவுலாம் இது வந்து அளந்து எடுத்துக்கலாம். இது இந்த பிளவுஸோட ஹைட் பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இது வரைக்கும் எடுத்துக்கிறேன். ஹைட்டு நல்லா இழுத்து பிடிச்சி நம்ம அது கொடுக்குற விரிவு வரைக்கும் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு. இதோட ஹைட் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சு இருக்குது. நம்ம 1 இன்ச்சு கூட்டி வைக்கணும். அதுக்காக 18 வச்சுட்டு மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து தையலுக்காக. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸோட பேக்கு இந்த செஸ்ட் இது பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. 25னா நம்மளுக்கு இது 50 சைஸ் ப்ளவுஸ் கிட்ட வருது. இந்த அகலம் பார்த்தீங்கன்னா 25 இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம என்ன எடுக்க போறோம்னா, இந்த ஸ்லீவ்ல நம்ம இந்த ஆர்ம் வரைவோம் பார்த்தீங்களா, அதுக்கு இந்த லைன் நேராக எடுத்துக்குவோம். நம்ம வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம எப்படி நம்ம ஸ்லீவ் கட் பண்ணுவோம். இது பார்த்தீங்கன்னா 9 இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஆர்ம் ரவுண்ட் எடுத்துக்கணும். அதையுமே பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் அழகாக நீங்கள் இந்த மாதிரி சுருக்கம் இல்லாமல் போட்டுடுங்க. சுருக்கம் இல்லாமல் போட்டுட்டு இந்த மாதிரி இந்த தையல் போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, அந்த தையலுக்கே கரெக்டாக நம்ம எடுத்தோம்னா 11 இன்ச்சு வருது. நெக்ஸ்ட் இந்த ஃப்ரண்டோட செஸ்ட் வந்து நம்ம அளவு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் செஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹூக் பட்டியிலேருந்து இங்கே தையல் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அது வரைக்கும் அளவு எடுத்துக்கணும். நல்லாவே இந்த ப்ளவுஸ்லாம் இழுவு கொடுக்கும். அதனால எந்த அளவுக்கு இழுவ வருமோ அந்த அளவுக்கு பண்ணிங்கன்னா இது வந்து 11.25 இருக்கு. 11.25. இந்த சைடுமே அதே மாதிரி ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். இந்த தையல்லேருந்து இந்த பட்டியை நம்ம விட்டுட்டு தான் நம்ம இதில் வந்து அளந்து எடுத்து பார்க்கணும். எங்கேயுமே பார்த்தீங்கன்னா 11.25 வருது. நெக்ஸ்ட் ஹிப் ரவுண்டுமே நம்ம இந்த வேஸ்ட் ரவுண்டுமே நம்ம அளவு எடுத்துக்கலாம். வேஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம இது மாதிரி அளவு எடுத்துக்கலாம். வேஸ்ட் பார்த்தீங்கன்னா 42 இன்ச்சு இருக்கு. இப்போ நம்ம இது வந்து கால்குலேஷன் பண்ணிக்கலாம். பேக்ல பார்த்தீங்கன்னா 25 இருந்ததுங்களா, ஃப்ரண்ட்ல வந்து 11.25 தான் ரெண்டு சைடுமே. அது ரெண்டுமே சேர்த்தோம்னா 22 வரும். அந்த 22 இங்கே போட்டுக்கோங்க. இது மேக்சிமம் இது 1/2 இன்ச்சு விட்டுருங்க. 48 சைஸ் ப்ளவுஸ் தான் இது. இப்போ இதுக்கு நம்ம மார்க்கிங் பண்ணலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எவ்வளோ சொன்னோம், 18க்கு ஒரு 1/2 இன்ச்சு வந்து நம்ம தையலுக்கு. 1/2 இன்ச்சுன்றது நான் வந்து கொஞ்சம் கூடுதலாகவே தான் பிடிப்பேன். 3/4 இன்ச்சாவே நான் தையலுக்கு விட்டுட்டேன். 3/4 இன்ச்சு சேர்த்து 18.25 இங்கே வச்சுருக்கேன். இதோட ஷோல்டர் எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரெடி அளவு ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னா 2.5 இன்ச்சு இருக்குது. 2.25 இருக்கு.
நம்ம இப்போ இவங்களுக்கு ஷோல்டர் வந்து இந்த செஸ்ட் அளவு கண்டுபிடிச்சிருக்கோம் பார்த்தீங்களா, அதை வச்சுதான் நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போறோம். 48 6ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 8 6 48 8 இன்ச்சு வருது ஷோல்டரு. 8ன்றது இது வந்து நல்லா டீப் நெக் அப்படின்றதால 7 இன்ச்சுக்கு நான் வந்து ஷோல்டர் ஃபர்ஸ்ட் 7 இன்ச்சு வச்சு நம்ம கரெக்டா வருதா அப்படின்றது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இங்க மேல 7 இன்ச்சு வைக்கும்போது இந்த செஸ்ட் அளவு கிட்ட வரும்போது நான் வந்து ஒரு 7.5 வைக்கிறேன். நெக்ஸ்ட் இதோட ஆமோலோட லென்த் கூட பாத்தீங்கன்னா ஒரு 7 இன்ச்சுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் பண்ணிக்கலாம். 6.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். ஆமோலோட லென்த் பாத்தீங்கன்னா 6.5 இன்ச்சு, ஷோல்டர் 7 வச்சிருக்கேன். இந்த இடம் செஸ்ட் லைன் கிட்ட வரும்போது ஷோல்டர் 7.5 வச்சிருக்கேன். இப்போ 48 4ஆல டிவைட் பண்ணிக்கணும். 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 12 வரும். 12 கூட ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் சேர்த்து நான் இங்க வச்சிடுறேன். ஏன்னா ஃப்ரண்ட்ல வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாலும் கட் ஆயிடும். அதாவது நம்ம ஹூக் பட்டிலாம் ஜாயின் பண்ணும்போது இல்ல நெக் வந்து இது பண்ணும்போது கண்டிப்பா கட் ஆயிடும். அதனால 1/2 இன்ச்சு நான் வந்து பேக்ல கொடுத்துட்றேன். கொடுத்துட்டு 2 இன்ச்சு தையலுக்கு மார்க் பண்ணியாச்சு. இப்போ இதோட சென்டர் எடுத்துக்கோங்க. 6.5க்கு சென்டர் வந்து 3.25. அதே மாதிரி இந்த இடத்துல இருக்கிற சென்டர் 5 இருக்கு. 5க்கு சென்டர் வந்து 2.5. இப்போ இந்த 2 சென்டரையுமே நம்ம இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு அழகா ஒரு கர்வ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம இந்த கிராஸ் அளவு வந்து பாத்தீங்கன்னா நம்ம எடுத்தோம் பாத்தீங்களா, இப்போ அளவு ப்ளவுஸ்ல இந்த 2 பிளஸோட அளவு இதுல நம்ம 9.5 எடுத்தோம். அந்த 9.5 இருக்கான்னு பாத்துக்கலாம் ஒரு தடவை. பாத்தீங்கன்னா 8.75 தான் இருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரவுண்ட் வந்து 11 இன்ச் எடுத்தோம். ரெடி அளவு 11 இன்ச் இருக்கான்னு ஒரு தடவை பாத்துக்கலாம். இதுவும் பாத்தீங்கன்னா 10.5 இன்ச்சு தான் இருக்கு. ஸோ ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் நம்ம கீழே இங்க இறக்கிக்கலாம். நம்ம இது 6 இன்ச்சு போட்டோம் பாத்தீங்களா, அது வந்து 7 இன்ச்சா மாத்திக்கிறேன். மிச்சம் எல்லாமே பாத்தீங்கன்னா எதுவுமே சேஞ்சஸ் ஆகாது. இந்த 7 இன்ச்சுக்கு ஒரு லைன் போட்டு இதோட பாதி அளவு, இப்போ இதோட பாதி அளவு வந்து மாறிடும். இதோட பாதி அளவு ரொம்ப 3.25 வச்சோம். இப்போ வந்து 3.5 இதோட பாதி அளவு. இதோட பாதி அளவு வந்து அதே தான் இருக்கும். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிட்டு இப்போ அளந்து பார்க்கலாம் வாங்க. இப்போ இந்த பிளஸ்ஸையும் இங்க வர இந்த பிளஸ்ஸையும் நம்ம ஜாயின் பண்ணி இந்த அளவு நம்ம அளந்து பார்க்கலாம். 9.5 வரணும் நம்மளுக்கு. 9.25 வருது. இந்த அளவு பார்க்கலாம் நம்ம. நம்மளுக்கு இது 11.25 இருக்கு. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஷோல்டர் அளவு வந்து ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நான் கம்மி பண்ணிக்கிறேன். 6.25 வச்சுட்டேன். இந்த இடம் வந்து 7.25 வைக்கிறேன். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் நம்ம உள்ள தள்ளி வந்துடலாம். அஞ்சேகால்ல பாதி, 2.5க்கு ஒரு புள்ளி. இப்போ இங்க இருந்து இங்க நமக்கு 9.5 வந்துருச்சு. ரெடி அளவு இப்போ நம்ம இந்த ஆர்மோலோட ரெடி அளவு பார்த்துக்கலாம். அது 11 வந்துருச்சு நம்மளுக்கு. இப்போ நெக் அகலம் நம்ம பார்க்கலாம்.
இப்போ இவங்களோட ஷோல்டர் எவ்வளோ இருக்குன்னா 2.25 இருக்கு ரெடி அளவு. 2.25 கூட 3/4 இன்ச்சு நம்ம தையலுக்கு சேர்த்தோம்னா 3.5 இன்ச்சு ஷோல்டரு. பேலன்ஸு நம்மளுக்கு 3.25 வந்து நெக்கோட அகலம். இப்போ நெக் வந்து இதில் எடுத்துக்கலாம். நம்ம இந்த 2 ஷோல்டரையுமே இது மாதிரி ஒன்றா மடித்து வச்சுக்கோங்க. நெக் வந்து ரெண்டுமே ஈவனாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த இடம் வந்து நம்ம எவ்வளோ தையல் பிடிப்போம், 3/4 இன்ச்சு பிடிப்போம்னா 3/4 இன்ச்சு வச்சுட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுக்கு ஸ்ட்ரைட்டாக வரா மாதிரி நீங்கள் இந்த ப்ளவுஸை வந்து இந்த மாதிரி அழகாக இந்த ஷேப்புக்கு பிரகாரம் கொண்டு வந்து இந்த நம்ம கரெக்டாக இந்த சென்டர் பகுதி வந்து நடுவில் வரா மாதிரி இந்த மாதிரி கரெக்டாக வச்சுக்கணும். இந்த அளவு ப்ளவுஸும் நம்ம போட்டிருக்க இந்த லைனிங் பீஸுமே இந்த சைடில் வந்து ஈவனாக வரணும். இந்த மாதிரி ஈவனாக வரா மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போ இவங்க வந்து நெக் வந்து கொஞ்சம் மேலே தூக்க சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம போட்டோம்னா இந்த இடம் நம்ம வந்து தையல் போடுவோம். இப்போ நம்ம இது மேலே தூக்கணும்னா ஒரு 1/2 இன்ச்சு மேலே தூக்கிடலாம். 1/2 இன்ச்சு இல்லை 3/4 இன்ச்சு மேலே தூக்கணும்னா இவ்வளோ தூரத்துக்கு நம்ம நெக் வைக்க போகிறோம். நெக் உயரம் பார்த்தீங்கன்னா 10 இன்ச்சு. நெக்கோட அகலம் பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சு. மேலே 3.25 வச்சோம்ல, அதனால 3.5 இன்ச்சு கீழே. அப்புறம் வெயிஸ்ட் ரவுண்டு பார்த்தீங்கன்னா நாற்பத்தி 2 இருக்கு. 42 4ஆல டிவைட் பண்ணோம்னா எவ்வளோ வரும்? 10 வரும். 10க்கு ஒரு 3/4 இன்ச்சு வந்து நம்ம டாட் பிடிப்போம். 10னா 11, ஏன்னா 1 இன்ச்சு நம்ம டாட் பிடிச்சிருவோம். ஸோ 11 வச்சுட்டு 2 இன்ச்சு நம்ம தையலுக்காக சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த வெயிஸ்ட் ரவுண்டும் செஸ்ட் ரவுண்டுமே நீங்கள் ஜாயின் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான். இப்போ பேக் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம இங்கே எதுக்கு 1/2 இன்ச்சு நம்ம சேர்த்துருக்கோம்னா நம்ம வந்து அளவு எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் 2x2 ப்ளவுஸ் தான். ஆனால் இப்போ நம்ம வந்து தைக்க போகிறது ஒரு காட்டனில் லைனிங் ப்ளவுஸு. ஸோ நம்மளுக்கு அந்த அளவுக்கு இழுவை கொடுக்காது. ஸோ நம்ம அந்த அளவே இதில் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஒரு வேளை டைட்டாக இருந்ததுன்னா பிரச்சனை. அதனால நம்ம ஒரு 1/2 இன்ச்சு வச்சுட்டு நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட நம்மளுக்கு அது எவ்வளோ விரிவு வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த 1/2 இன்ச்சு லெஸ் பண்ணி கூட நம்ம, அதனால தான் ஆம் ஹோலுமே பார்த்தீங்கன்னா ஒரு 1/4 இன்ச்சு எக்ஸ்ட்ராவே தான் இருக்கு. 11.25 இருக்கு இந்த ரவுண்டு. நம்ம தைச்சிட்டு அந்த சைடில் நம்ம மார்க் பண்ணிட்டு தைப்போம் பார்த்தீங்களா, சைடு பிடிக்கிறதுக்குள்ள. அப்போ நம்ம இன்னொரு தடவை செக் பண்ணிட்டு கூட நம்ம அந்த 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணோம்னா கூட அந்த இடத்துல நம்ம லெஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் தைக்க கட் பண்ண போகிறோம். வீடியோ உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல, ஏன்னா கொஞ்சம் ஹைட்டில் செல் வச்சுட்டு நான் கீழே கட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாவது கொஞ்சம் புரியலைன்னா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி இது பண்ணிக்கோங்க. இப்போ பேக்கை நம்ம அப்படியே எடுத்து வச்சுக்கிட்டு இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இந்த சைடு இருக்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் வச்சுட்டு இந்த பேக் அப்படியே நம்ம ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கலாம். மிச்சம் எல்லாமே நம்ம அப்படியே இந்த ஆமோல் எல்லாமே நம்ம செக் அப்படியே வரைஞ்சிக்கோங்க. இந்த இடத்துல வரும்போது இந்த மாதிரி நம்ம அந்த பேக்ல எப்படி உள்வாங்கியிருக்கோ அது மாதிரி போட்டுக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம வெளியே வராம இந்த இடம் மட்டும் ஈவனா இருக்கணும். கீழே வந்து கொஞ்சம் நல்லா அகலமா வெளியே வரா மாதிரியே நீங்க லைன் போட்டுக்கோங்க. போட்டுட்டு
இப்போ இந்த பேக்கை நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இப்போ நம்ம அங்கே என்ன நம்ம இதெல்லாம் வச்சோம், ஷோல்டர்லாம் வச்சோமோ அதெல்லாம் இன்னொரு வாட்டி இங்கே செக் பண்ணிக்கோங்க. 6.25 வச்சவங்களோ 6.25 ஒரு மார்க்கு. இங்கே ஃப்ரண்ட்டில் வரும்போது 6.25லேருந்து ஒரு 1/4 இன்ச்சு லெஸ் பண்ணி 6.5 இங்கே வச்சுக்கலாம். வச்சுட்டு இப்படி ஒரு லைன் போட்டுக்கோங்க. போட்டு புதுசாக ஒரு ஆமோல் லைன் வரைஞ்சிக்கோங்க. இது வந்து ரொம்ப நீங்கள் உள்வாங்கி பண்ண வேண்டியதில்லை. ஏன்னா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வந்து நம்ம உள்வாங்கி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களுக்கு வந்து சதையெல்லாம் இருக்கிறதுனால இந்த இடம் வந்து அவங்களுக்கு நல்ல சதைப்பிடிப்பாகவே இருக்கும். அங்கே அவங்களுக்கு கிளாத் இருக்கிறது நல்லது தான். இப்போ நெக்கு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டுக்கு நான் 3 இன்ச்சு வைக்கிறேன். பின்னாடி 3.25 வச்சுருக்கோம், இங்கே 3 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஏன்னா ஃப்ரண்ட் அவங்களுக்கு ஒரு லூஸ் கொடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக. இப்போ ஃப்ரண்ட் நெக் வந்து நம்ம இதை வச்சு நம்ம வரைஞ்சிக்கலாம். இது ஃப்ரண்ட் நெக்கெலாம் நம்மளுக்கு எந்த சேஞ்சஸுமே கேட்கல. அதனால் இங்கே மேலே தையலுக்கு மட்டும் விட்டுட்டு கரெக்டாக இந்த ஷேப் வந்துட்ட பிறகு நம்ம வந்து தையலுக்காக ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. எவ்வளோ இருக்குன்னா 7.25 இருக்குது. 7.25க்கு இங்கே 3 வச்சோமா, இங்கே 3.25. அதே ரவுண்ட் ஷேப் கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சென்டரோட அகலம் எவ்வளோ இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். இந்த சென்டர் டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிப்போம் பார்த்தீங்களா, அது சென்டர் டிஸ்டன்ஸ் வந்து 4.25 இருக்குது. அப்புறம் இந்த ஃப்ரண்ட்டு ஹைட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்குறேன். இந்த டாட்டுக்கு ஸ்ட்ரைட்டாக நம்ம இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு இவங்க வந்து 1/4 இன்ச்சு தான் தையல் போட்டிருக்காங்க. நம்ம வந்து 3/4 இன்ச்சு ஷோல்டர் பிடிப்போம். ஏன்னா அந்த கிராஸாக நான் பிடிப்பேன். நெக்கு கிட்ட வந்து 3/4 இன்ச்சு இருக்கும், ஆமோல் கிட்ட போகும்போது 1/2 இன்ச்சா அந்த மாதிரி நான் வந்து கிராஸாக பிடிப்பேன். அதுக்காக தான் மேலே 3/4 இன்ச்சு விட்டுட்டு இந்த டாட் பார்த்தீங்கன்னா இந்த அப்பெக்ஸ் பாயிண்ட் வந்து 12 இருக்குது. 12லேருந்து ஃபுல்லாக ஃப்ரண்ட் ஹைட் வந்து 15 இன்ச்சு இருக்குது. அப்புறம் இந்த டாட் அகலம் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். டாட் அகலம் 1.25 இருக்குது. இவங்க சைஸுக்கு பார்த்தீங்கன்னா 1.25 இன்ச்சு வந்து நம்மளுக்கு பத்தாது. நம்ம அது கொஞ்சம் கூட்டியே வச்சுக்கலாம். இதில் சென்டர் பார்த்தீங்கன்னா 4.25. நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட் ஹைட் வந்து 12க்கு 15 இருக்குது. நான் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 15 வைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இந்த சென்டர் டாட்டுமே பார்த்தீங்கன்னா 1.5 இன்ச்சுக்கு பிடிச்சிக்கலாம். 1.5 3 இன்ச்சு. ஏன்னா இவங்களோட செஸ்ட் அளவு 48, வெயிஸ்ட் அளவு 42, 6 இன்ச்சு வருது. 6 இன்ச்சுக்கு நம்ம 4 பிரித்தோம்னா 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு வரும். ஸோ நான் இது பேஸ் பண்ணி நான் 1.5 இன்ச்சு பிடிச்சிடுறேன். அதே மாதிரி தான் இவங்களோட செஸ்ட் பார்த்தீங்கன்னா 48 இருக்குது. அதுக்கு நம்ம வந்து ஃப்ரண்ட் ஹைட் எவ்வளோ வைக்கணும்னா 48 3 டிவைட் பண்ணோம்னா 16 வருது. ஸோ அந்த 16 தான் நம்ம இங்கே வைக்கணும். நம்ம கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு மட்டும் இறக்கிக்கலாம். 16 இன்ச்சுக்கு 12. இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் சின்னதாக ஒரு கரெக்ஷன் பண்ணி கொடுக்கும்போது அவங்களுக்கு ப்ளவுஸ் வந்து இன்னுமே அவங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும் போட்டுக்கிறதுக்கு. நம்மகிட்ட ரெகுலராக கொடுப்பாங்க. நம்ம கீழே எப்படி ஷேப் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 16 இன்ச்சுக்கு பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, அதுக்கு 2 சைடுமே அதுக்கு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கோங்க. அப்புறம் இந்த சென்டரில் நம்ம அப்பெக்ஸ் பாயிண்ட் வச்சுருக்கோம்ல, அந்த லைனுமே நீங்கள் இந்த ஆமோல் சைடு வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் அங்கேருந்து 1 இன்ச்சு கீழே மார்க் பண்ணி இந்த நம்ம இது மார்க் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா டாட்டு, அங்கேருந்து அது வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக வர மாதிரி ஒரு லைன் போட்டு ஷேப் கொடுத்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட்டில் இப்போ ஊக் சைடு பார்த்தீங்கன்னா நம்ம அலோவ் ப்ளவுஸில் என்ன இருக்கோ அதே வந்து கொடுத்து
எவ்வளோ இருக்கோ அதை அளந்து எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு 1 இன்ச்சு சேர்த்து அங்கே வச்சிடலாம். இதில் பார்த்திங்கன்னா 6.25 இருந்தது, அதாவது 5.25 இருந்தது. நான் அது கூட வந்து 1.25 சேர்த்து 6.5 இன்ச்சு வச்சுருக்கேன். அதுவுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இந்த சைட்லேருந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 இன்ச்சு வெளியே போகிற மாதிரி நம்ம எப்போவுமே மார்க் பண்ணுவோம். நீங்கள் ரெகுலராக பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இங்கே நம்ம நெக் லைன்லேருந்து அந்த 1/2 இன்ச்சு வெளியே போகிற மாதிரி மார்க் பண்ணி நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது தான் ப்ளவுஸ் வந்து ஸ்ட்ரைட்டாக வரும் நம்மளுக்கு இந்த டாட்டு. இப்போ இந்த இடத்துல நம்ம 1 இன்ச் இந்த மாதிரி கீழே வந்து 1 இன்ச் பண்ணி மார்க் பண்ணி இந்த லைன் வேஸ்ட் லைன் வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ வந்து நம்ம வேஸ்ட் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்றத செக் பண்ணி பார்க்கலாம். நம்ம வேஸ்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். இங்கே 1/4 இன்ச்சு விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த சென்டர் வரைக்கும் 4 இன்ச்சு, அந்த 4 இங்கே கொண்டு வாங்க. கொண்டு வந்தீங்கன்னா வேஸ்ட்டு 42 4 டிவைட் பண்ணோம்னா 10.5. இது வந்து வேஸ்ட்டு விட கொஞ்சம் மேலே இருக்கிறதால 1/2 இன்ச்சு சேர்த்துக்கிறேன். 10.5 ப்ளஸ் ஒரு 1/2 இன்ச்சு தான் 11. 11 ப்ளஸ் 2 இன்ச்சு 13. இப்போ இதோட பேக் பிரகாரம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் இந்த இடம் புரியும். இங்கே பாருங்கள், இந்த பேக் இங்கே இருக்குங்களா, பேக்கோட லைன் வந்து இங்கே வருது. பேக்கோட லைன் வந்து இங்கே வருது. இப்போ நம்ம வந்து 13க்கு இங்கே வருது ஃப்ரண்ட். இது பேக்கோட அளவு, இதுதான் ஃப்ரண்ட்டோட அளவு. ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எவ்வளோ துணி எடுக்கணும்ன்ட்டு எப்படி கண்டுபிடிப்பீங்கன்னா, நம்ம எக்ஸ்ட்ராவாக மடித்து போட்டோம்னா வேஸ்ட் ஆகும் சைடில் துணி. அதுக்காக நம்ம எவ்வளோ தேவையானது மடிக்கணும் அப்படின்றது இந்த கிராஸ் அளவு தான் எடுக்கணும். இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் 9.5 இன்ச் இருக்குங்களா, 9.5க்கு 2 இன்ச்சு தையல் போட்டிங்கன்னா 11.5 இன்ச்சுக்கு தான் நம்ம துணி வந்து தேவையானது மடிக்க எடுத்துக்கணும். 11 வரைக்கும் நம்ம தேவையான துணி மடித்து எடுத்துக்கணும். இதுக்குமே கீழே 1/2 இன்ச்சுக்கு தையலுக்கு விட்டுருங்க. விட்டுட்டு இவங்களோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இவங்க 1 இன்ச்சுக்கு இறக்கி கேட்டிருக்காங்க. ஸோ அந்த 1 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். 1 இன்ச்சுக்கு நம்ம ஒரு கோடு போட்டுக்கலாம். போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இவங்களோட ஸ்லீவ் எடுத்து இங்கே வச்சுக்கோங்க. கரெக்டாக அகலம் எவ்வளோ இருக்குது, அப்புறம் நம்ம தையலுக்கு மார்க் பண்ணிக்கணும். இந்த தையலுக்காக நம்ம விட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஒரு லைன் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த கிராஸ் அளவு எடுத்துக்கிட்டோம் பார்த்தீங்கன்னா, கிராஸ் அளவு 9.5. அப்புறம் இந்த வெட்டளவு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க. வெட்டளவு இந்த 1/2 இன்ச்சை விட்டுடுங்க. விட்டுட்டு இந்த வெட்டளவு எடுத்துக்கோங்க. 10.5 இன்ச் இருக்கு. 9.5ல ஒரு மார்க் பண்ணிட்டு நெக்ஸ்ட் 10.5 போது ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் லெஸ் பண்ணி 10.15க்கு ஒரு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த 2 பாயிண்ட்டையும் நம்ம இந்த ஆர்ம்ஹோல் ஸ்கேல் வச்சு வளைவு போட்டுக்கலாம். இங்கே 2 இன்ச்சு தையலுக்கு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போடக்கூடாது. ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்டாண்டிங்காக பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து ஸ்டிச் பண்ணும்போது அப்படியே அந்த இடம் பார்த்திங்கன்னா மடிப்பு மாதிரி வரும். அது மாதிரி வராமல் இருக்கிறதுக்கு இப்போ இவங்களோட கை சுத்தளவு வந்து 8.25 இருக்குது. அது கூட ஒரு 2 இன்ச்சு தையலுக்கு விட்டுருங்க. இப்போ இந்த 2 லைனுமே நம்ம ஜாயின் பண்ணிவிட்டலாம். இப்போ ஸ்லீவ் நம்ம கட் பண்ணிக்கலாம். நம்ம இங்கே ஜாயின் பண்ணும்போது இங்கே பாருங்க, கரெக்டாக வந்துடும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக இருக்கிற பக்கம் இருக்காங்க. அதில் இந்த ஃப்ரண்ட்டு கிளாத்தையுமே இந்த மாதிரி இது வந்து ஸ்ட்ரைட்டாக வரும்.
அந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 இன்ச்சு முன்ன பின் இருக்குது. இந்த டாட் வச்சுட்டு நெக்ஸ்ட் இந்த டாட்டை கொண்டு வந்து இங்கே வைக்கணும். இதுவுமே ஸ்ட்ரைட் பண்ணிக்கோங்க. வச்சுட்டு நம்ம அப்படியே இந்த ஷேப் பிரகாரம் கட் பண்ணிக்க வேண்டியதுதான். இதோட ஷார்ப்பாக வராமல் அப்படியே கொஞ்சம் அப்படியே கர்வியாக கொடுத்து கட் பண்ணிக்கோங்க. இறக்கம் பார்த்தீங்கன்னா நம்மளே ஒரு தோராயமாக ஒரு 5லேருந்து 6 இன்ச்சு வரைக்கும் நம்ம இறக்கம் கொடுத்துக்கலாம். கீழே வந்து நம்ம எப்படி இருந்தாலும் மடித்து தான் தைக்க போகிறோம், எக்ஸ்ட்ராவாக இருந்தாலும். இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் கட் பண்ணிக்கலாம். இதோட டிசைன் பார்த்திங்கன்னா நீல வாக்கில் இருக்குது. இது இருக்கும்போது நம்ம நீல வாக்கிலே போட்டு கட் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். குறுக்கில் போட்டிங்கன்னா அவங்க வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கிற மாதிரி தெரியும். ஸோ நம்ம நீல வாக்கிலே போட்டு ஸ்லீவுமே ஜாயிண்ட் வந்தாலும் நம்ம நீல வாக்கிலே போட்டு கட் பண்ணோம்னா தான் அவங்களுக்கு ரொம்பவே இதுவாக இருக்கும். ஸ்லீவ் வந்து நம்ம நீட்டாக போட்டோம்னா நம்மளுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வரும். நம்மளுக்கு ஜாயிண்ட் வராமல் செய்யறதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி 2 ஸ்லீவ் தனித்தனியாக போட்டுக்கோங்க. पानी भरला नहीं होगा கரெக்டாக இது லைனிங் ப்ளவுஸுன்றதால நம்ம அடித்து தான் திருப்பி போகிறோம். அதனால் நம்மளுக்கு கிராஸ் பீஸ் இல்லைன்னா கூட பரவாயில்ல. இது பாருங்க, பேக்கு, ஃப்ரண்ட்டு, 2 ஸ்லீவு, பட்டி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்ட்ரா லைனிங் பீசஸ் இதெல்லாமே நம்மளுக்கு எதுக்காவது யூஸ் ஆகும் அடித்து திருப்பறதுக்கு. அப்புறம் இந்த லைனிங் பீஸ் எல்லாமே இந்த மெயின் கிளாத் எல்லாம் கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வச்சுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நேரம் பொறுமையாக நம்ம வீடியோ பார்த்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ